ப்ளீஸ் சார், நீங்கள் இந்த ரெண்டு அரசையும் பார்த்துருப்பீங்க. அதிமுக, திமுக இந்த ரெண்டு அரசும் பட்ஜெட் கொடுத்து பார்த்துருப்பீங்க. இப்போ இது ரெண்டு அரசு இல்லாமல் ஒரு புதிய அரசு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு பிறகு வருது. அந்த அரசு கொண்டு வந்த திட்டங்களோட தொடர்ச்சி தான் இதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எங்கள் அரசில் கொண்டு வந்ததை பேரை மாற்றி அப்படியே போடுறாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு அரசு கொண்டு வந்த திட்டத்தை தொடர்றதுல ஏதாவது தவறு இருக்குமா? அப்படி கிடையாது. இல்லை எப்படி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்ல திட்டங்களை தொடர்றது அவங்க எந்த இவங்க சுபாஷினி கூட சொன்னாங்க, அது எந்த பேரில் தொடர்ந்தா என்ன, நல்ல திட்டங்களாக இருந்தால் அது தொடர்ந்து நடத்தலாமே, அதில் என்ன இருக்குது? வாட் இஸ் அன் அ நேம், வாட் இஸ் அன் ரோஸ் இஸ் அ நோஸ் பை அ டிஃப்ரெண்ட் நேம் அப்படின்னு தான் ஷேக்ஸ்பியர் சொன்னார். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் அதை கூப்பிட்டுக்குங்க. இப்போ அம்மா உணவகங்களில் நீங்கள் கலைஞர் உணவகங்கள்னு சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய வாக்குறுதிகளில் 500 புதிய கலைஞர் உணவகங்கள் உருவாக்குவோம்னு சொன்னாங்க. அதை அவங்க பண்ணலை. அம்மா உணவகங்களையும் அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை. அது போன அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அவங்க ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டங்களில் ஒரு நல்ல திட்டம். அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு சென்னை மாநகர் மாதிரி இடங்களில். அதனால் அந்த திட்டங்களை அவர்கள் பெயர் மாற்றி கொண்டு போவது என்பது தவறில்லை. காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைக்கிறதுல நமக்கு என்ன பெரிய ஆட்சேபனை இருக்க முடியும்? அந்த திட்டத்தை அவ்வளவு பெருசாக விரிவுபடுத்தி அவர் ஆட்சிக்கு வந்தபோது 14% படிப்பறிவு, 7 பேரில் 6 பேர் தற்குறிகள். அவர் ஆட்சியை விட்டு போகும்பொழுது அந்த திட்டத்தினால 39% படிப்பறிவு. அதனால் அவர் பேரில் காலை சுற்றுண்டி திட்டத்தை வைக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ அதை மேம்படுத்தியிருக்காங்க. இப்போ 2 பள்ளி வகுப்புகளை சேர்த்துருக்காங்க இந்த புதிய திட்டத்தில். அதனால் இது அதாவது முதல்ல ஃபிக்ஸ்டு டெலிஃபோனி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மொபைல் டெலிஃபோனுக்கு போகணும். அதனால் இப்போ இந்த ஆட்சியில் இவர்கள் செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப், இடைநிலை பள்ளியில் பயிற்சி, அதுக்கு பிறகு உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஒரு அடுத்த முன்னெடுப்புக்கு இந்த அரசு போகுது. இது அவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவு தளத்தை அது கவர்வதற்கான ஒரு முயற்சி. அப்புறம் இதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலை கட்டாயம். இதை நோக்கி தான் எல்லா நாடுகளும் நகர்ந்துட்டு இருக்காங்க. அதை நோக்கி நகரணும். அரசோட நிதிநிலை அறிக்கைன்றது அவங்க கொள்கை சார்ந்து தான் வரும். அவங்க என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை பட்ஜெட்டில் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது தாவேக்கா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த மெசேஜ் எல்லாம் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. முதல்ல அதையே நான் மறுக்கிறேன். ஒரு கொள்கை சார்ந்த ஒரு வரவு செலவு திட்டத்தை எல்லா அரசுகளும் செய்வார்கள் அப்படின்றலாம் நான் நினைக்கல. கொள்கை சார்ந்து சொல்லலாம், அந்த திட்டத்தில் அந்த கொள்கை வெளிப்படும். இப்போ காலை உணவு திட்டம்ன்றது அது ஒரு திட்டம் தானே, அது ஒரு கொள்கையின் அடிப்படையில் தானே வருது. இல்லை, அதெல்லாம் எல்லா அரசுகளும் செஞ்சாங்கல்ல. முதல்ல நீதி கட்சியில் தொடங்குச்சு 1924-25. அதுக்கப்புறம் காமராஜர் 56 அதை தொடங்கினார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தொடங்கினார். இதுலேருந்து கட்சி வித்தியாசம் இல்லாத நடந்துட்டு இருக்க ஒரே திட்டம் அதுதானே. மக்கள் ஆதரவு பெறுகிற எல்லா திட்டத்திற்கும் எல்லா அரசுகளும் துணை நிற்பார்கள். இப்போ உணவு பங்கீடு, ரேஷன், ஏன்னா 2 கோடி அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். யாராவது இனி வரும் அரசுகள் அதை திரும்ப பெற முடியுமா? இலவச அரிசி என்பதை திரும்ப பெற முடியுமா? ஒரு 50 ஆண்டுகள் ஆகும் அதற்குரிய துணிவும் அதற்குரிய செல்வ செழிப்பும் தமிழகத்தில் வருவதற்கு, இல்லையா? அதனால் கொள்கை சார்ந்து அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். இது எல்லாத்துலேயும் அங்கங்கே கையை தொட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நெடுந்தொலைவு, ஒரு பெரும் கனவை உருவாக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக எனக்கு தோன்றலை. ஏன்னா ₹1 வருவாயில் இப்போ இதுவே 1,05,000 கோடி துண்டு விழுது. இந்த 1 லட்சம் இதுக்கு சுபாஷினி சொன்னாங்க மான்டெக்ஸி கலிவாலியாவை போட்டிருக்காங்கன்ட்டு. கைப்பொண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை? நேர் இணையாக ஒரு பொருளாதாரம், பத்திரப்பதிவுத்துறை, மோட்டார் வாகனத்துறை, அரசு துறைகளில் நீக்கமர நடந்துட்டுருக்கு. இவங்களே சொல்கிறாங்க அதில் இருக்க ஓட்டைகளை அடைச்சி நாங்கள் 15,000 மிச்சப்படுத்திடுவோம், 15,000 கோடி மிச்சப்படுத்துவோம். அதுக்கு மான்டெக்ஸி கலிவாலியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாமே பண்ணிடலாம். இது நம்முடைய மரபணுவோட ஊறி போயிருக்கு. கையை நீட்டுறதும் கொடுக்கறதும். இந்த கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய இந்த அரசு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க மாற்றிட்டாங்கன்னா அதுவே பாதி பிரச்சனைகளை தீர்த்தரும். இப்போது முன்னாடி சொன்னாங்க இந்த மாதிரி முகமற்ற இந்த பரிவர்த்தனைகள். நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பட்டய கணக்காளர்கள் சொன்னது சொல்கிறேன், அதுவும் கூட அந்த துறையில் உள்ள லஞ்சத்தை முழுவதுமாக ஒழிக்கவில்லை. உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கணும்னு ஒரு வருவாய்த்துறை அதிகாரி முடிவு பண்ணிட்டார்னா அவரை நேராக பார்க்க வச்சுருவார்.
இதுவும் நடக்குது. அதனால் முகமற்ற பரிவர்த்தனைகளுக்கு அதையும் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக அறிவுபூர்வமாக பண்ணணும். இந்த இந்த கேஸுக்கு அல்லது இந்த கேஸ் ஃபைலுக்கு இத்தனை நாளுக்குள்ளே பதில் தரலைன்னா ஒப்புதல் அளிக்கப்பட்டு விடும் அப்படின்லாம் ஒரு நெருக்கடியை கொண்டு வந்தால் தான் இந்த தமிழகத்திலும் சரி. ரியலாகவே சில இதுக்கெல்லாம் ஒப்புதல் அளிக்க முடியாதுல்ல சார், அப்போல்லாம் அது சிக்கலாக நிற்கும்ல, அந்த மாதிரியான இதெல்லாம் வரும்ல. இல்லை, அதாவது இங்கே வந்து இதுக்கேன் தெரியுமா புரோக்ரஸி, இந்த புரோக்ரஸின்ற சொல் அமெரிக்காவில் கிடையாது. அங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தனி மனித வாழ்க்கையில், அதாவது ரிப்பப்ளிக்கன் கட்சி, அங்கே இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகளில் ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய ஒரே தாரக மந்திரம் என்ன தெரியுமா? லீஸ்ட் கவர்மெண்ட். அரசு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தலையே காட்டக்கூடாது. இங்கே காலையில் எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அரசோடு நம்ம மோதணும். அரசு நமக்கு ஒரு துணையாக இருக்கிற. இதெல்லாம் மீறி தமிழகம் இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்குன்னு நினச்சி நம்ம பெருமைப்பட்டோம். கண்ணன் சார், இந்த அரசு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை சொல்கிறாங்க, பல இடங்களை தொடுறாங்க. புதுசாக ஏஐ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இவங்க புதுசாக என்ன மாதிரியான விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் சில இடங்களை தொட்டிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு? இல்லை, புதுசாக இவங்க எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிற பிரச்சனையவே இவர்கள் தீர்த்தா போகிறோம். அவங்க சார் சொன்ன மாதிரி வந்து தண்ணீர், அப்போ இனி வரும் போர்களெல்லாம் நீர் தொடர்பாக தான் அந்த போர்களெல்லாம் நடக்க போகுது. இப்போவே பார்த்துட்ருக்கோம், கர்நாடகத்துக்கும் நமக்கும், அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்குது, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இருக்குது. அதனால் இனி வரும் உலக போர்கள் இயற்கை வளங்களை ஒட்டிய போர்களாக இருக்கும். இதற்கு முன்பு இருந்த போர்கள் பெட்ரோலுக்காகவும் எரிபொருளுக்காக செய்த சண்டைகள். இனிமேல் இயற்கை வளங்களை நோக்கி போகும். ஏன்னா அந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய மையங்கள், அதாவது ராட்சச தண்ணீர் தேவை அவைகளுக்கு. நாம் அதெல்லாம் பண்ண போகிறோம். இங்கே இந்தியா வந்து 21ஆம் நூற்றாண்டை கடந்து 22ஆம் நூற்றாண்டுக்கு போகிறதுக்கு நம்ம சீனா மாதிரி, சீனாவினுடைய ஒரு சின்ன ஒரு துளியாக மாறுவதற்கு கூட ஒரு மிகப்பெரிய விலையை நாம் தர வேண்டியிருக்கும். அது தவிர்க்க முடியாது. அதனால் இவர்கள் நீர்நிலைகளை பற்றி பெருசாக ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருந்தபொழுது இங்கே வந்து மழைநீர் சேகரிப்புன்ற ஒரு கட்டாயமாக்கினாங்க. அதை நாடு முழுக்க, தமிழகம் முழுக்க அதை ஆக்கலாம். அதற்குன்ட்டு மெனக்கிடலாம். ஒரு துளி வந்து பல துளிகளை மிச்சப்படுத்தும், ஒரு தையல் பல தையல்களை மிச்சப்படுத்தும். அதனால் அதை பண்ணலாம். இப்போ வந்து போதை மருந்து கலாச்சாரம், அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக தமிழகம் முழுக்க இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. அதுக்கு இவங்க ஒதுக்கியிருக்கிற தொகை வந்து 7 கோடி. அதாவது யானை பசிக்கு சோளப்பொறி. அப்போது இந்த பிரச்சாரம் மூலமாக இதை தடுத்துட முடியுமா? இத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்குது, நாம் என்ன பிரச்சாரம் பண்ணி வள்ளலாரும் வெற்றி பெறாத, நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வெற்றி பெறாத ஒரு விஷயத்தில் நாம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்கள், இல்லை வள்ளுவர் கூட வெற்றி பெறலை அப்படின்னா, சில இடங்களில் வெற்றி கிட்டும். நாம் செய்கிறது செஞ்சிட்டே இருக்கணும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது என்பது ஒரு கலாச்சாரமாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துச்சு, போயிடுச்சு இன்னைக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒரு தோல்வி மனப்பான்மையிலேயே எல்லாத்தையும் அணுகணும்னு இல்லை. இன்றைக்கி இருக்கிற பள்ளி குழந்தைகள் இந்த போதை மருந்து, போதை வஸ்து, அந்த கலாச்சாரத்திற்கு அவர்கள் விழுந்திருப்பது தெரிகிறது. அதில் 7 கோடி நீங்கள் கொடுத்து அதுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம், அதை எதிர்த்து போரிடுவோம் அப்படின்னா எப்படி போரிட போகிறீங்க? இதெல்லாம் இருக்குது. அதனால் இது ஒரு கலவையான ஒரு நிதிநிலை அறிக்கை. இது ஒரு புதிய ஒரு அரசு. இதை குடிமை அதிகாரிகள் வழிகாட்டுகிறார்கள். அது வழிபடி தான் இவங்க பண்ணுறாங்க. அப்படித்தான் எனக்கு தோணுது. இவர்கள் இன்னும் ஒரு இடத்திற்கு வந்து இவர்களே தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு வருவது என்பது இன்னும் கொஞ்சம் நாளாகும். ஒரு முக்கியமான பார்வையை வச்சுருக்கீங்க. ஏன்னா இந்த போதை கலாச்சாரம்னு எல்லா அரசு மேலேயும் சொல்கிற குற்றச்சாட்டு. இதை இவங்க அதை கண்டிப்பாக இதை, ஏன்னா முதலமைச்சரே இதை சொன்னார், இதை ஒழிக்கணும், இதுக்கு நம்ம ஒரு மிஷனாக செய்யணும் அப்படின்லாம் சொன்னார். இதில் இன்னும் நிதியை இது பண்ணணும்னு நீங்களும் சொல்கிறீங்க. அதை அரசு பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம், இன்னும் ஒதுக்குவாங்க, மேற்கொண்டு ஏதாவது படத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. கண்ணன் சார் சொன்னார் கிராமப்புற பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றாரு. அதில் சில கருத்துக்களை வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்தியாவினுடைய ஜீவன் வந்து கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்ட்டு மகாத்மா காந்தி சொன்னார். அதிலிருந்து நம்ம விடுபட்டால் தான் அந்த ஜீவன் வந்து நகர்மயமாக மாற வேண்டும். இந்தியா முழுவதும் நகர்மயமாக என்று மாறுகிறதோ அன்று தான் அந்த ஜீவன் உயிரோடு இருக்கும். ஏன்னு சொல்கிறேன், நம்ம நாட்டில் ஒரு 50 பேர், 150 பேர் விவசாயத்தில் இருக்கார்கள். அவர்கள் பெரிய மகிழ்ச்சியாகலாம் இல்லை. இன்றைக்கி இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில்னால்
அது விவசாயம். அவர்களுக்கு மானியம் இல்லாமல், மழை இல்லாமல், உரம் இல்லாமல், இயற்கை அவர்களுக்கு உறுதுணையாக இல்லாமல், அரசுகள் உறுதுணையாக இல்லாமல் விவசாயிகள் வாழ முடியாதுன்ற நிலை இங்கே மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸில் கூட அதுதான் நிலை, அமெரிக்காவில் கூட அதுதான் நிலை. இங்கே 50 பேர் வேலை பார்க்குறாங்க விவசாயத்தில் 100ல், சீனாவில் 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அதனால தான் சீனாவினுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்குது. அமெரிக்காவில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு, 99 பேர் விவசாயத்தில் இல்லை, ஃபுல்லாக மெக்கனைஸ்டு. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், பஞ்சாப்லேயே மெக்கனைசேஷன்லாம் வந்துருச்சு. பஞ்சாபில் வந்து ஏர் கண்டிஷன் டிராக்டர்ஸில் ஓடுறதெல்லாம் வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். அதனால் இது வந்து ஒரு உட்டோப்பியா. ஆனால் எல்லாரும் வாழ வேண்டும் அப்படின்னா கிராமப்புறங்களை மேம்படுத்துவது முக்கியம். ஆனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமாகிய ஒரு மாநிலம் தமிழகம். 50% தமிழகத்து மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள். அதனால தான் நாம் மகாராஷ்டிராவை விட ஒரு சின்ன பொருளாதாரமாக இருந்தாலும் கூட அதற்கு இணையாக போட்டி போட்டு குஜராத்தையும் கர்நாடகத்தையும் விஞ்சி நிற்கிறோம். அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வசதிகள், இங்கே இருக்கக்கூடிய சாலைகள், இங்கே இருக்கக்கூடிய இத்தகைய வசதிகளை நான் வேறு மாநிலங்களில் பார்க்கவில்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் அரசு என்ன செஞ்சுருக்கலான்னு உங்கள் சஜஷனையும் சேர்த்து சொல்லுங்கள் சார். கண்ணன் சார், நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்லை, இது வந்து இவங்களுடைய கன்னி நிதிநிலை அறிக்கை. அதனால் நம்ம அவங்கள ரொம்ப திறன் ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நெடுந்தொலைவு கனவு என்பது அவங்களுக்கு இன்னும் ஒரு 4.25 ஆண்டுகள் இருக்குது அவங்க ஆள்றதுக்கு. இந்த 5 ஆண்டுகளுடைய இறுதியில் தான் இவங்க வந்து ஒரு நெடுந்தொலைவை எண்ணி பயணப்படுறாங்களா அல்லது ஒரு குறுகிய எல்லைகளை வைத்துக்கொண்டு அதை சந்திக்க முயல்கிறார்களா அப்படின்றது தெரியும். இது ஒரு கலவையான ஒரு நிதிநிலை அறிக்கை.